A rectangular wire loop, loopனா ஒன் டர்ன், சைடு கொடுத்தாச்சு, லெங்த் பிரெத் கொடுத்தா ரெக்டாங்கிள் லெங்த் பிரெத். அப்போ ஒரு சைடு லெங்த், இன்னொரு சைடு பிரெத், ரெக்டாங்கிள். ஓகே, இது வந்து 8 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். With a small cut is moving out of region of a uniform magnetic field of 3 Tesla. Magnetic field வந்து 3 Tesla. 3 Tesla directed normal to the plane of the loop. அப்போ magnetic field இப்படி தான் போயிட்டு இருந்திருக்கு. ஓகே, இந்த இடத்த நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். நார்மல் டு த லூப், த இஎம்எஃப் டெவலப்ட் அக்ராஸ் த கட். எந்த இடத்துல வேணா கட் பண்ணுன்றான், எந்த இடத்துல வேணா கட் பண்ணிக்கோ. இஃப் த வெலாசிட்டி ஆஃப் த லூப் இஸ் 2 centimeter per second, the direction in the direction normal to the shorter side of the loop. The shorter sideக்கு perpendicular போதுன்ட்டான். புரிஞ்சுக்கோ இந்த இடத்துல லைன். If the velocity is 2 centimeter per second in a direction normal to the ஷார்ட்டர் சைடு வந்து பெர்பெண்டிகுலராக போயிட்டு இருக்கு, இந்த ஃபீல்டுக்கு அவைவா போகுது. அப்போ எந்த இடத்துல நீ கட் பண்ணாலும், இங்கே கட் பண்ணலாம், இங்கே கட் பண்ணலாம், ஏதோ ஒரு இடத்துல கட் பண்ணு, இங்கே ப்ரொடியூஸ் ஆர் இஎம்எஃப் தான். இஎம்எஃப் இன்டியூஸ்ட் வில் பி பிஎல்வி. அந்த லெங்க் மட்டும், சப்போஸ் இங்கே கட் பண்ண இந்த லெங்க்த்தில் ப்ரொடியூஸ் ஆன இஎம்எஃப் இப்போ பி எவ்வளவு? பி வந்து 3 டெஸ்லா, லெங்க் வந்து 3 சென்டிமீட்டர், 3 × 10⁻². அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகுது. இட் மூவ் த வெலாசிட்டி 2 சென்டிமீட்டர் per செகண்ட். சென்டிமீட்டர் per செகண்டை மீட்டர் per செகண்டாக மாற்றிட்டேன், அவ்வளோதான். ஸோ 9 × 2 18, 18 வோல்ட், 18 × 10⁻⁻4 வோல்ட் இஸ் த ஆன்சர். ஓகே, நீ எந்த இடத்துல கட் பண்ணாலும், இங்கே கட் பண்ண இதனால உண்டாகும், இங்கே கட் பண்ண இதனால், இங்கே கட் பண்ணா ஏதோ ஒரு சைடுனால உண்டான இஎம்எஃப் தான். ஸோ த ஆன்சர் இஸ் பிஎல்வி ஃபார்முலா 1.8. ஓ, இது 0.3 நினைக்கிறேன், இது 0.3. அப்போ 1.8 × 10⁻⁻4 voltage is the answer. Okay.